அன்று அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த அஸ்வினி திடீரென மயங்கி விழுந்தாள். சக ஊழியர்கள் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மங்களமத்தைக்கு தகவல் பறந்தது. அங்கே வந்த மங்களமத்தை மருத்துவரிடம் விசாரித்த போது அவள் சோர்வாக இருப்பதாக தெரிய வந்தது. அஸ்வினி, இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம். அருணுக்கு பாடம் புகட்ட இதுதான் சரியான நேரம். வேண்டாத்த, இதுல என்னோட தப்பும் இருக்கு. சண்முக மாமா மாதிரி அக்கா கிட்ட பேச வேணான்னு சொல்லல அருண். அக்கா வீட்டுல போய் தங்க வேண்டான்னு தான் சொன்னாரு. இதனால என்னோட கௌரவம் பாதிக்கும் தான் சொன்னாரு. அதுவும் இல்லாம லீவு நாள்ல என்னை வந்து பாக்குறாரு. என் கூட பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்காரு. இது அக்கா வீட்டுல பண்ண முடியுமா? அக்காவை அவரு காதலிச்சவரு. அபர்ணா முன்னாடி அவர் என்கிட்ட நிம்மதியா பேச முடியாது, சந்தோஷமா நடந்துக்க முடியாது. அவர் யோசிச்சு தான் சொல்லி இருக்கார். அவர் மனநிலையில் இருந்து பார்க்கும்போது இது எனக்கு புரியுது. நான் இப்பதான் ஒன்னா புரிய ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அருண் என்னை விட்டு இருக்க மாட்டாருன்னு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் என்னை வந்து பார்ப்பார். அது வரைக்கும் நானும் என் குழந்தையும் கஷ்டப்பட்டுக்கிறோம். சென்னையில் அருணுக்கு ஒரு கனவு வந்தது. ஒரு சின்ன குழந்தை அவனது விரலை பிடித்து கொண்டு அப்பா என்று அழைப்பது போல இருந்தது. அவன் திடுக்கிட்டு எழுந்தான். அவனது ஆத்திரம் மெல்ல வழிந்து ஏக்கம் ஆரம்பமானது. அஸ்வினி இல்லாமல் அவனால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அவளது அணைப்பும் அவளது வாசமும் அவனுக்கு தேவைப்பட்டது. ஆனால் அவனது ஈகோ அவளை அழைக்க விடாமல் தடுத்தது. பெங்களூருவில் சண்முக மாமா ஒரு நாள் அஸ்வினியின் அருகில் இருந்த மாத்திரை அட்டையை பார்த்தார். அது கர்ப்பிணிகள் உட்கொள்ளும் போலிக் ஆசிட் மாத்திரை. மங்களம், அஸ்வினி எதுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்றா? ஒருவேளை மங்களம் அத்தை சட்டென்று சமாளித்தார். ஏங்க, அவளுக்கு ரத்த சோகை இருக்குன்னு டாக்டர் கொடுத்தாரு. நீங்க ஏன் எல்லாத்தையும் தப்பா நினைக்கிறீங்க? சண்முகம் மாமாவுக்கு சந்தேகம் தீரவில்லை. அவர் ரகசியமாக விஸ்வாவுக்கு போன் செய்தார். சண்முக மாமா சொன்ன தகவலை கேட்டு விஸ்வா அதிர்ச்சி அடைந்தான். அவன் நேராக அருணிடம் சென்றான். அருண், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அஸ்வினி அங்க பெங்களூர்ல மாத்திரை சாப்பிட்றாளா, மயங்கி விழுறாளா? நீ இங்க பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கியா? சண்முக மாமா ஏதோ சொல்றாரு. எனக்கு என்னவோ அஸ்வினி கன்சீவா இருக்கான்னு தோணுதுடா. அருணின் கையில் இருந்த காபி கப் கீழே விழுந்து உடைந்தது. என்ன சொன்ன விஸ்வா? அஸ்வினி கன்சீவா? அவனது கண்கள் கலங்கின. அருண் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. தனது காரை எடுத்துக்கொண்டு பெங்களூருக்கு பறந்தான். அவன் மனதில் அஸ்வினியிடம் சொன்ன அந்த மோசமான வார்த்தைகள் நிழலாடின. உன்னால ஒரு குழந்தையை சுமக்க முடியலையா என்று தான் கேட்டது எவ்வளவு பெரிய பாவம் என்று அவன் உணர்ந்தான். அஸ்வினி தோட்டத்தில் மௌனமாக அமர்ந்திருந்தாள். அருணின் நினைப்பு அவளை வாட்டி எடுத்தது. தான் கர்மமாக இருக்கும் செய்தியை மங்கள அத்தை தவிர யாரிடமும் சொல்லவில்லை. அதுவும் அவளுக்கு வேதனையை தந்தது. பரத், விஸ்வா எல்லாம் தங்கள் மனைவிமார்களை கர்ப்பமாய் இருப்பதை எவ்வாறெல்லாம் கொண்டாடினர் என்று அருகில் இருந்து பார்த்தவளாயிற்றே. அதை நினைத்து மனம் உருகி அழுதாள். அதனாலதான் இப்ப வரைக்கும் அவள் கர்ப்பமா இருக்கிறது அவங்க யார்கிட்டையும் சொல்லல. சொன்னா இதை கொண்டாட அருகில் அருண் இல்லையே என்று மிகவும் வருத்தப்படுவார்கள். அருண் மனநிலை இப்பொழுது என்னவாக இருக்கும் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவன் பெங்களூரு வீட்டை அடைந்த போது அருண் மெல்ல அஸ்வினியின் அறக்கதவை திறந்தான். அஸ்வினி கட்டிலில் சுவரோரம் பார்த்தபடி படுத்திருந்தாள். அவள் உறங்கவில்லை என்பது அவளது விம்மல் சத்தத்திலேயே அவனுக்கு புரிந்தது. அருண் தழுத்தழுத்த குரலில், அஸ்வினி. அஸ்வினி திடுக்கிட்டு திரும்பினாள். அருணை கண்டதும் அவளை கண்கள் விரிந்தன. சட்டென்று எழுந்து அமர்ந்தவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? அக்கா கூடவே இருக்கிறவனா?
உன்னால ஒரு குழந்தைய சுமக்க முடியாதுன்னு சொன்ன ஆளு தானே நீங்க. அப்புறம் எதுக்கு என் முகத்தை பார்க்கணும்? அருண் அவள் அருகில் அமர்ந்து அவள் கைகளை பற்றி, அஸ்வினி, என்னை மன்னிச்சிடுடா. நான் ஒரு மிருகம் மாதிரி பேசிட்டேன். உன் மேல இருந்த ஆத்திரத்துல என்ன பேசுறோம்னே தெரியாம உளறிட்டேன். விஸ்வா சொன்னப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. நீ நீ நிஜமாவே கன்சீவா இருக்கியா? அஸ்வினி அஸ்வினி பதில் பேசாமல் அழுது கொண்டே தலையசைத்தாள். அருண் அப்படியே அவள் காலடியில் அமர்ந்து அவளது வயிற்றில் மேல் மென்மையாக தலை சாய்த்து கொண்டான். சாரிடா செல்லம், உங்க அப்பாவை மன்னிச்சிடுங்க. உங்க அம்மாவை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். அஸ்வினி, இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு போக மாட்டேன். நீ அபர்ணா வீட்டுக்கு இல்லை, அவங்க பங்களாவிலேயே போய் தங்கினா கூட நான் தடை சொல்ல மாட்டேன். எனக்கு நீயும் என் குழந்தையும் தான் முக்கியம். அஸ்வினி அருணின் தலையை தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டாள். உங்க கோபம் எனக்கு தெரியும் அம்மா. இனி நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. மறுநாள் காலை அருண் அஸ்வினியை கூட்டிக் கொண்டு பரத் அபர்ணா பங்களாவிற்கு சென்றான். பரத் தோட்டத்தில் அபர்ணாவுக்கு ஆப்பிள் துண்டுகளை ஊட்டி விட்டு கொண்டிருந்தான். அருணை கண்டதும் பரத் எழுந்து நின்றான். வா அருண், என்ன கோபம் எல்லாம் குறைஞ்சதா? இல்ல இன்னும் என்னை கண்டா ஆத்திரம் வருதா? அருண் தலை குனிந்து, இல்ல, தப்பு என்னோடதுதான். அபர்ணா அண்ணிய மன்னிச்சிடு. உன்கிட்ட இருந்த அஸ்வினிய பிரிக்க நினைச்சது என் முட்டாள்தனம். அருண், பழைய கதையெல்லாம் விடுங்க. அஸ்வினி எங்க கிட்ட பேசுறத விட உங்களை விட்டு பிரிஞ்சதுதான் அவளுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அவன் உங்களை ரொம்ப விரும்புறான். அருண் ப்ளீஸ், அவளை நோக அடிச்சிடாதீங்க. அருண் அஸ்வினியை அணைத்து கொண்டான். பிறகு எல்லோரிடமும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கேன். நாங்களும் கூடிய சீக்கிரம் அம்மா அப்பா ஆக போகிறோம் என்று சொன்னதும் பரத்தும் அபர்ணாவும் ஆனந்தம் அடைந்தனர். அபர்ணா ஓடி சென்று அஸ்வினி அருகில் வந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டாள். எத்தனை மாசம் ஆச்சு அஸ்வினி? என்கிட்டயும் சொல்லல. அதான் நீ ரொம்ப வீக்கா இருந்தியா? சாரிக்கா, நான் உன்கிட்ட சொல்ற அளவுக்கு என் மனசு சந்தோஷமா இல்லை. அதனாலதான் உன்கிட்ட எல்லார்கிட்டையும் மறைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. பரத் உடனே, சரி விடுடா அஸ்வினி, இப்போ அருண் உன் கூட இருக்கார். அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்க நல்லா இருக்கணும். இப்போ அஸ்வினியும் நானும் கன்சீவா இருக்கும். இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. இனிமே நீங்க அடிக்கடி இங்க வரணும். பரத் அருணின் தோளை தட்டி, பாத்தியா அருண், வா, இன்னைக்கு மதியம் இங்கேயே சாப்பிடு. நான் தான் சமைக்க போறேன். சென்னையிலிருந்து விஸ்வாவும் இந்துஜாவும் வீடிய காலில் இணைந்தனர். இந்துஜாவின் முகம் 8வது மாதத்தில் அத்தனை பொலிவுடன் இருந்தது. அருண், என்னடா பெங்களூர்ல ஒரே செலிப்ரேஷன் போல? அங்க அப்புக்கு 5 மாசம், அஸ்வினிக்கு 3 மாசம், என் இந்துவுக்கு 9வது மாதம். இந்துஜா சிரித்து கொண்டே சைகையில் அருணிடம் பேசினாள். அண்ணா, அஸ்வினி அண்ணிய பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க ரொம்ப சாது. கவலைப்படாத இந்து, அவளை நான் இப்போ கண்ணாடிய போல பார்த்துப்பேன். நீயும் ஜாக்கிரதையா இரு. வழக்கப்புக்கு நாங்க எல்லோரும் வரோம். அன்று இரவு அருணும் அஸ்வினியும் தங்களின் அறையில் தனியாக இருந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒருவரை ஒருவர் உணர்ந்த அந்த தருணம் மிகவும் நெருக்கமானதாக இருந்தது. அஸ்வினி, இந்த 3 மாசத்துல நீ ரொம்ப மெலிஞ்சிட்ட. நான் இல்லாதது உன்னை அவ்வளவு பாதிச்சிருக்கா? அருண் அவளை மெல்ல தூக்கி தன் மடியில் அமர வைத்தான். அவனது கைகள் அவளது மேனியை மென்மையாக வருட, நீங்க இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா இருந்தது மாமா. இந்த குழந்தை உங்களுக்காகவே பிறக்க போகுது. அருண் அவளது இதழ்களில் ஆழமாக முத்தமிட்டான். அவனது முகத்தில் மன்னிப்பும் தாளாத காதலும் கலந்திருந்தது. அவன் அவளது நைட்டியின் முடிச்சுகளை மெல்ல தளர்த்த அஸ்வினி அவளது கழுத்தை கட்டி கொண்டான். அருண் அவளது காதோரம் கிசுகிசுப்பாக, டாக்டர் கிட்ட கேட்ட அஸ்வினி, இப்போதைக்கு நம்ம காதலுக்கு தடை இல்லைன்னு சொன்னாங்க.
ரொம்ப மென்மையா உன்னை கையாள போறேன். அந்த அறையில் மீண்டும் காமத்தின் வெப்பம் பரவியது. ஒரு நீண்ட பிரிவுக்கு பிறகு இரு உடல்களும் ஒன்றாக கலந்த அந்த இரவு அவர்களின் காதலுக்கு புதிய அர்த்தத்தை தந்தது. பெங்களூருவின் குளிர்காற்று ஜன்னல் வழியே வீச தம்பதிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக தொலைத்து புதிய உயிரின் வரவை அவ்வாறு கொண்டாடினர். மறுநாள் காலை சமையலறையில் மங்களம் அத்தை மிகவும் உற்சாகமாக பணியாரங்களை சுட்டு கொண்டிருந்தார். சண்முக மாமா மெல்ல உள்ளே வந்தார். என்ன மங்களம், இன்னைக்கு ஒரே வாசனை தூக்குது. மங்களம் அத்தை கரண்டியை வைத்துவிட்டு திரும்பி நின்றார். 30 கால மௌனத்தை உடைக்கும் ஒரு தைரியம் அவர் முகத்தில் இருந்தது. ஏங்க, இப்போவாது உண்மையை சொல்லிடலாம்னு இருக்கேன். அஸ்வினி விசேஷமா இருக்கா. அவ வயிற்றுல வாரிசு வளருது. இதுல இன்னொரு விஷயம், அஸ்வினியோட அக்கா அபர்ணா அவங்க நம்ம வீட்டு பக்கத்து பங்களாவில் தான் குடியிருக்காங்க. இவ்வளவு நாளா உங்ககிட்ட அதை சொல்லல. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சா அருண் கிட்ட நீங்க சொல்லி அப்பவே அவங்கள பிரிச்சிடுவீங்க. சின்ன வயசுல கல்யாணமான புதுசுல என்னோட அக்கா தங்கச்சி கிட்ட பேசாதன்னு சொல்லி என்னை தனியா அனாதையா உங்க கூடவே இருக்க வச்சிங்களே, அந்த மாதிரி. அதனாலதான் நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. அப்ப கூட நான் பேசும்போதெல்லாம் நீங்க அடிக்கடி என் கூட சண்டை போடுவீங்க. உங்களை மாதிரி இல்லைங்க அருண் தம்பி. அவரு இப்பவே மனசை மாத்திட்டாரு. அக்கா தங்கச்சி பேசுறது தப்பில்லை. அவரே அஸ்வினிய மன்னித்து ஏத்துக்கிட்டார். 2 பேரும் இப்போ அடிக்கடி பாத்துக்கிறாங்க. அருண் தம்பியே அதுக்கு சம்மதிச்சிட்டாரு. இப்பவாது உங்க பிடிவாதத்தை கைவிடுவீங்களா? சண்முக மாமா அப்படியே திகைத்து நாற்காலியில் அமர்ந்தார். என்னது, அஸ்வினி கன்சீவா? அப்போ அபர்ணாவும்? மங்களம் இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டீங்களே. அருண் தம்பி சம்மதிச்சிட்டானா? ஆமாங்க. இனிமே நீங்க பழைய கதையை பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க பேர குழந்தை முகத்தை கூட நீங்க பார்க்க முடியாது, சொல்லிட்டேன். சண்முக மாமா முதல் முறையாக தன் மனைவியின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக தலையசைத்தார். மாலை நேரம் பரத் பங்களாவின் தோட்டத்தில் அபர்ணாவும் அஸ்வினியும் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தனர். இருவரின் வயிறும் இப்பொழுது லேசாக மேடிட்டு இருந்தது. அஸ்வினி, நம்பவே முடியலடி. நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல அம்மாவாக போறோம். சின்ன வயசுல நம்ம விளையாடினது எல்லாம் இப்பதான் ஞாபகம் வருது. அஸ்வினி அக்காவின் கையை பிடித்து கொண்டு, ஆமாக்கா, அருண் மாமா மாறினதுதான் எனக்கு பெரிய நிம்மதி. நேத்து நைட்டு கூட என் வயிற்றுல கை வச்சுட்டு நம்ம பாப்பா உன்னை போலவே அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தார்க்கா. அபர்ணா சிரித்து கொண்டே, பரத் மாமாவை பத்தி உனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டி ஒரு பாடிக்கு, என் பிள்ளையும் ஒரு பாட்டுக்காரனா தான் வருவான்னு இப்பவே கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா எனக்கு உன் புருஷனை நினைச்சதான் ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு கோபக்காரர். எப்படி இப்படி மாறினாரு? அதே நேரம் பங்களாவின் பால்கனியில் அருணும் வருத்தும் காப்பி குடித்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தனர். என்ன அருண், இப்ப மனசு லேசாயிடுச்சா? அஸ்வினி முகத்துல இருக்கிற அந்த சிரிப்புக்கு நீதான் காரணம். ஆமா பரத், நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேனே இப்பதான் புரியுது. அஸ்வினி கன்சீவா இருக்கிற விஷயம் தெரியாம அவளை பிரிஞ்சு போனது என் வாழ்க்கையில பண்ண மிக பெரிய தப்பு. நீங்க அபர்ணாவை பாத்துக்கிற விதத்தை பார்த்த போதான் ஒரு பொண்ணுக்கு அன்பு எவ்வளவு முக்கியம்னு கத்துக்கிட்டேன். விடு அருண், எல்லாம் ஒரு அனுபவம் தான். இப்ப பாரு, இந்த சாவுக்கு அங்க விஸ்வா இருக்கான், இங்க அஸ்வினிக்கு நீ இருக்க. நாம 3 பேரும் சேர்ந்து நம்ம குழந்தைகளை வளர்க்க போறோம். அதுதான் பெரிய சந்தோஷம். அன்று இரவு அருணும் அஸ்வினியும் தங்கள் அறைக்கு சென்றனர். அஸ்வினி கண்ணாடி முன்னால் நின்று தனது கூந்தலை சரி செய்து கொண்டிருந்தாள். அருண் பின்னால் வந்து அவளை அணைத்துக் கொள்ள,
அஸ்வினி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடா. இந்த 3 மாசத்துல உன் முகம் இன்னும் ஒளிவாயிடுச்சு. அவன் அவளது தோளில் முத்தமிட்டு கைகளால் அவளது வயிற்றை மென்மையாக வருடினான். அஸ்வினி வெக்கத்துடன், மாமா, என்ன இது? பாப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கும். அருண் அவளை தன் பக்கம் திருப்பி, கவனிக்கட்டும். அவங்க அப்பா அவங்க அம்மாவை எவ்வளவு காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டும். அஸ்வினி, உன்னை தொடாம இருக்கவே முடியலடா. நீ எனக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் பண்ற. அஸ்வினி, நான் ஒன்னு சொல்லுவேன், அது மறைக்காம சொல்லுவியா? நாம 2 பேரும் பிரிஞ்சு இருக்கும்போது நீ என்ன நினைச்சியாவா? என்ன கேள்வி கேட்டீங்க? ஒவ்வொரு நொடியும் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியலடி, சண்டை போடும்போது தான் உன் மேல ரொம்ப ஆசை வருது. நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை தெரியுமா? இதை கேட்டதும் அஸ்வினி வேகத்தில் முகம் சிவக்க, அருண் அவளை மெல்ல தூக்கி மெத்தையில் கிடத்தினான். அவனது முத்தங்கள் மெல்ல மெல்ல தீவிரமடைய அஸ்வினி அவனது சட்டை பத்தன்களை மெல்ல தளர்த்தினாள். மாமா, மெதுவா, எனக்கு மூச்சு முட்டுது. அருண் கிசுகிசுப்பாக, பயப்படாதடா. உன்னையும் நம்ம பாப்பாவையும் ஒரு பூவை போலதான் கையாளுவேன். அந்த நள்ளிரவின் அமைதியில் இருவரது மூச்சு காற்றும் ஒன்றோடு ஒன்று கலக்க மீண்டும் ஒரு காதல் கவிதை அந்த அறையில் அரங்கேறியது. அஸ்வினியின் ஒவ்வொரு அசைவிலும் அருண் தன்னை தொலைத்தான். அதிகாலை 5 மணி இருக்கும். பெங்களூருவின் பரத் போன் அலறியது. விஸ்வாதான் அழைத்திருந்தான். அவன் குரலில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு நடுக்கம் இருந்தது. எருமமாடு, இந்துவுக்கு பனிக்கூட உடைஞ்சிடுச்சுடா. இப்பதான் லேபர் வார்டுக்குள்ள கூட்டிட்டு போறோம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கை கால் எல்லாம் நடுங்குது. விஸ்வா, பதறாத. நீ ஒரு டாக்டர். இப்ப நீயே இப்படி உடைஞ்சு போனா இந்துவை யார் கவனிப்பா? நான் இப்பவே அபர்ணாவையும் அருண் அஸ்வினியையும் மங்களத்தையையும் கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வர. நீ தைரியமா இரு. பரத் கத்திய சத்தத்தில் அபர்ணா எழுந்து அமர்ந்தாள். மாமா, இந்துவுக்கா? என்னால இப்பவே அங்க இருக்கணும் போல இருக்குமாமா என்று பதறினாள். சென்னையில் மருத்துவமனைக்கு அனைவரும் வந்து சேர்ந்தனர். விஸ்வா தனது மருத்துவ உடையில் லேபர் வார்டுக்கு வெளியே அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். பரத் வந்ததும் ஓடி சென்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டான். பரத் அவளால சத்தம் போட்டு அழக்கூட முடியாது. அந்த மௌனமான வழியை அவ எப்படி தாங்குவா? நான் உள்ள போய் அவ கூட இருக்கட்டுமா? விஸ்வா, நீ ஒரு டாக்டரா உள்ள போனா உன்னால அவ கஷ்டத்தை பார்க்க முடியாது. ஆனா ஒரு புருஷனா அவளுக்கு இப்போ உன் துணை தேவை. தைரியமா உள்ள போ. விஸ்வா உள்ளே சென்றான். அங்கே இந்துஜா வலியால் துடித்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் சிவந்து நீர் ததும்பிக் கொண்டிருந்தன. விஸ்வா அவளது கைகளை தனது கைகளுக்குள் பொத்தி கொண்டான். இந்து, இதோ நான் வந்துட்டேன்டா, பயப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பாப்பா வந்துடும். என் கையை நல்லா அழுத்திக்கோ. இந்துஜா விஸ்வாவின் கையை நகங்களால் அழுத்தி தனது வலியை வெளிப்படுத்தினாள். அவளது மௌனமான கண்ணீர் விஸ்வாவின் சட்டையை நனைத்தது. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வார்டுக்குள்ளிருந்து ஒரு மெல்லிய மழலை சத்தம் கேட்டது. விஸ்வா அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து அழுதான். செவிலியர் குழந்தையை சுத்தம் செய்து ஒரு இளஞ்சிவப்பு துணியில் சுருட்டி விஸ்வாவிடம் காட்டினார். வாழ்த்துக்கள் டாக்டர், உங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. விஸ்வா அந்த குட்டி தேவதையை தூக்கி கொண்டு வெளியே ஓடி வந்தான். அங்கிருந்த பெரியவர்களை கடந்து அவன் நேராக சென்றது பரத்திடம்தான். விஸ்வா பரத்தின் கையில் பாப்பாவை கொடுத்து, அண்ணா, உன் தம்பி அப்பாவாயிட்டண்டா. இத பார், அப்படியே இந்து மாதிரியே இருக்கா. பரத் கைகள் நடுங்க அந்த உயிரை தாங்கினார். என் வீட்டு மகாலட்சுமி என்று சொல்லி அவளது நெற்றியில் முத்தமிட்டார். அபர்ணாவுக்கும் அஸ்வினியும்
பாப்பாவை சூழ்ந்து கொண்டு கொஞ்சத் தொடங்கினர். பாப்பாவை பார்த்து கொண்டிருந்த அபர்ணா திடீரென தனது தலையை பிடித்து கொண்டு சரிந்தாள். பரத் அவளை சட்டென்று தாங்கி பிடித்தான். அபர்ணா, அபர்ணா, என்னாச்சு? கண்ணம்மா, விஸ்வா, சீக்கிரம் பாரு. ஆபர்ணாவுக்கு கடும் தலை சுற்றலும் இரத்த அழுத்தம் குறைவும் ஏற்பட்டிருந்தது. அவளை உடனடியாக மற்றொரு வார்டில் அனுமதித்தனர். அபர்ணாவுக்கு 6வது மாதம் என்பதால் பரத் மிகுந்த கவலை அடைந்தான். அண்ணன், அலைச்சல் அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்ல, அபர்ணாவுக்கு சரியான தூக்கமும் இல்லை. இப்போதைக்கு இவங்களுக்கு பூர்ண ஓய்வு வேணும். பரத் அபர்ணாவின் கட்டில் அருகே அமர்ந்து அவளது கைகளை பிடித்து கொண்டான். அவனது முகம் ஆத்திரத்திலும் கவலையிலும் சிவந்திருந்தது. இனிமே இவ்வளவுதான் அபர்ணா, இனிமே எந்த விசேஷத்துக்கும் எந்த பயணத்திற்கும் வரமாட்டான். பெங்களூர் பங்களாவிலேயே தான் இருப்பான். நான் அவளை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு பார்த்துக்க போறேன். விஸ்வா டிஸ்சார்ஜ் பண்ண உடனே நாம பெங்களூர் கிளம்புறோம். அபர்ணா மெல்ல கண் விழித்து, மாமா, பாப்பாவை பார்க்கணும் என்றாள். பரத் அவளை அதட்டி, பாப்பாவை அப்புறம் பார்க்கலாம், முதல்ல நீ அமைதியா தூங்கு என்று அன்பு கட்டளையிட்டான். அபர்ணா ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த போது இங்கே அஸ்வினியும் சோர்வாக இருந்ததால் அருண் செக்கப்பிற்காக அழைத்து சென்றான். அஸ்வினிக்கு இப்பொழுது 3வது மாதம் முடிந்து 4வது மாதம் தொடங்கவிருந்தது. ஸ்கேன் அறையில் இருந்து டாக்டர் வெளியே வந்தார். அருண், கங்க்ராச்சுலேஷன், அஸ்வினிக்கு ட்வின்ஸ், இரட்டை குழந்தைகள் வளருது. அதனாலதான் அவளுக்கு உடல் உபாதைகள் அதிகமா இருக்கு. அருணுக்கு ஒரு நிமிடம் மூச்சே நின்றது போல இருந்தது. என்னது, 2 பேரா? அவன் அஸ்வினியை ஓடி சென்று அணைத்து கொண்டான். அஸ்வினி, கேட்டியா? நமக்கு 2 குழந்தைங்க வரப்போறாங்க. இந்த செய்தி மருத்துவமனை முழுவதும் பரவியது. பெரியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். இந்துவுக்கு நார்மல் டெலிவரி என்பதால் குழந்தையும் அவளும் ஆரோக்கியமாக இருந்தன. விஸ்வாவின் அம்மா அப்பா, இந்துவின் அம்மா அப்பா எல்லோரும் சென்று குழந்தையை பார்த்தே கொஞ்சி மகிழ்ந்தனர். விஸ்வா அருகில் வந்து, ஏன் நிலா பொண்ணு, பாப்பா உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அப்புறம் இன்னொரு சந்தோஷம் சொல்லவா? அஸ்வினிக்கு ட்வின்ஸ். அவள் செய்கை மூலம் அவள் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். இருந்தாலும் இந்துவின் முகம் வாடியே இருந்தது. இதை விஸ்வா கவனித்தாலும் குழந்தை பிறந்த சோர்வு உடலில் இருக்கும் என்று நினைத்து அதை கவனிக்காமல் தவறிவிட்டான். அன்று இரவு மருத்துவமனையில் அமைதி நிலவியது. பரத் அபர்ணாவிற்கு மெல்ல ஆப்பிள் துண்டுகளை ஊட்டி விட்டு கொண்டிருந்தான். மாமா, கோவப்படாதீங்க. விஸ்வா விட்டு விசேஷம்னால தானே நான் வந்தேன். பரத் அவளது தலையை வருட, கோபம் இல்லை கண்ணம்மா, பயம். உனக்கும் நம்ம பாப்பாவுக்கும் ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. இனிமே நீதான் என் உலகம். உனக்கு என்ன வேணுமோ அதை நானே செஞ்சு தருவேன். பரத் அவளது நெற்றியில் முத்தமிட அபர்ணா அவனது தோளில் சாய்ந்து கொண்டான். அதே சமயம் மற்றொரு அறையில் அருண் அஸ்வினியின் கால்களை மெல்ல பிடித்து விட்டு கொண்டிருந்தான். அஸ்வினி அவனது கையை பற்றி, மாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம குடும்பத்தோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடுச்சு என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னாள். மருத்துவமனையின் அந்த அமைதியான அறையில் அஸ்வினியின் கைகளை பற்றி கொண்டு அருண் மிகவும் தீர்க்கமாக பேசத் தொடங்கினான். அவனது கண்களில் ஒரு விதமான பயமும் அதே சமயம் அசைக்க முடியாத அக்கறையும் தெரிந்தது. அஸ்வினி, நான் சொல்றத இப்போ நீ அமைதியா கேட்கணும். நமக்கு ஒரு பாப்பா இல்ல, 2 பாப்பா வளருதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த 3 மாசத்திலேயே
நீ எவ்வளோ மெலிஞ்சு போயிட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால இனிமே நீ வேலைக்கு போக வேண்டாம். அஸ்வினி அதிர்ச்சியில் அருணின் முகத்தை பார்த்தாள். அவள் தனது வேலையை எவ்வளவு நேசிக்கிறாள் என்பது அருணுக்கு தெரியும். மாமா, என்ன சொல்றீங்க? கம்பெனியில் இப்பதான் எனக்கு சம்பள உயர்வு கொடுத்திருக்காங்க. திடீர்னு இப்படி நிக்க சொன்னா எப்படி? அருண் குரலை மென்மையாக்கி, அஸ்வின் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உன்னோட ஹெல்த் தான் இப்போ எனக்கு ரொம்ப முக்கியம். 2 உயிரை சுமக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால சென்னையிலே தங்கியிரு. உன் கம்பெனிக்கு ஒரு லாங் லீவ் சொல்லிடு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு வரேன்னு சொல்லு. ஒருவேளை அவங்க லீவ் தர முடியாதுன்னு மறுத்தா அந்த வேலையை இப்பவே ரிசைன் பண்ணிடு. நான் சொல்றத எனக்காக கேட்பியா? அஸ்வினியின் கண்கள் நீர் முட்டியது. அவளது சுதந்திரமும் உழைப்பும் அருணின் ஒரு வார்த்தையில் நிற்பது அவளுக்கு பாரமாக இருந்தது. ஆனால் அருண் தன் மேல் வைத்திருக்கும் அந்த அலாதியான காதலை அவளால் புறக்கணிக்க முடியவில்லை. மாமா, என் கரியர் என்ன ஆகிறது? கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு வந்தேன். வீட்லயே தான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமாமா. அருண் அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டு, உனக்கு பைத்தியம் பிடிக்க விடமாட்டேன்டா. நான் இருக்கேன்ல. இந்துவுக்கு பாப்பா பிறந்துருச்சு. அபர்ணா இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்பா வந்துடும். நீங்க 3 பேரும் சேர்ந்து பாப்பாக்களை கவனிச்சுக்கிறதுலயே நேரம் சரியா இருக்கும். இப்போதைக்கு அலைச்சல் வேண்டாம் அஸ்வினி, ப்ளீஸ். அருண் கெஞ்சும் குரலில் கேட்டதும் அஸ்வினி அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்தாள். சரி மாமா, உங்களுக்காக நான் வேலையை விடுறேன். ஆனா எனக்கு போர் அடிச்சா நீங்க தான் என்ன தாங்கணும் என்றாள் விம்மிக் கொண்டே. அருண் அஸ்வினியின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தமிட்டான். சமத்து பொண்ணு, இனிமே நீதான் என் ராணி. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் சென்னைக்கே கொண்டு வந்து தருவேன். இப்போதைக்கு இந்த கூட இங்கேயே இரு. அம்மா உன்னை பார்த்துப்பாங்க. அருண் கிசுகிசுப்பாக, வேலைக்கு போகாததுனால கிடைக்கிற இந்த ஓய்வு நேரத்தை உனக்கு போர் அடிக்காத அஸ்வினி? இப்போ உனக்கு 2 மடங்கு கேர் வேணும். அதை தர தயாரா இருக்கேன். அஸ்வினி வெட்கத்தில் சிவந்தாள். அருணின் கைகள் அவளது மேனியை மென்மையாக வருடி அவளது தவிப்பை தணித்தன. வேலை பறிப்போன கவலையை விட அருணின் மார்பில் கிடைக்கும் அந்த பாதுகாப்பு அவளுக்கு பெரிதாக தெரிந்தது.